Vishnu Vishal Studios in association with Romeo Pictures, Rahul Presents, Krishnakumar Ramakumar direction Rudra, Mithila Palkar, Anju Kurian, Mishkin, Redin Kingsley, Karunagaran, Geeta Kailasam, Balaji Shaktivel, Sujata Babu, Nirmal Pillai, Nivashini, Arun Kurian, Vijay Sarathi, Kasturi, Vaibhav Tandlela நடிச்சு இப்போ தியேட்டர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்க ரொமான்டிக் காமெடி தான் ஓஹோ எந்தன் பேபி. வீட்டில் எப்போ பார்த்தாலும் அப்பா அம்மா சண்டையை பார்த்து வெறுத்து போன நம்ம ஹீரோ ருத்ராக்கு ஒரே ஆறுதல் சித்தப்பா கூட்டிட்டு போற சினிமா தான். படமா பார்த்து தள்ளுற ருத்ரா ஒரு நாள் டைரக்ஷன் தான் தனக்கான பாதைன்னு தெரிய வருது. ஸோ அதை சூஸ் பண்ணி அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்ந்து நெக்ஸ்ட் டைரக்ட் பண்ணிடணும்னு விஷ்ணு விஷால் கிட்ட ஒரு கதையும் சொல்ல போனா அங்க லவ் ஸ்டோரிக்கு தான் டிமாண்டு. அதனால அவர் தன்னோட லவ் ஸ்டோரியவே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இவரோட லவ் ஸ்டோரிஸ்ல இருக்க கலர்ஃபுல் மூமெண்ட்ஸ், டார்க் மூமெண்ட்ஸ், பிரச்சனைகள் எக்ஸெட்ரா எக்ஸெட்ராலாம் தாண்டி இவரோட லவ் ஒர்க் ஆச்சா. சொன்ன ஸ்டோரியில இவருக்கு படம் டைரக்ட் பண்றதுக்கான சான்ஸ் ஓகே ஆச்சாங்கிறது தான் ஓஹோ எந்தன் பேபி. இந்த படத்தோட ரன் டைம் 2 hours and 14 minutes. படம் ஆரம்பிச்சது யூஸ்வலாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. லவ் ஸ்டோரியை 3 chaptersஆக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர்லாம் எனக்கு டோட்டலி வேஸ்ட்னு தான் ஃபீல் ஆச்சு. செகண்ட் சாப்டர் டூ ஷார்ட்டு பட் ஓகே தான், லைட்டாக சிரிக்க வச்சுது. தேர்ட் சாப்டர் தான் இந்த படத்தோட மெயின் பிளாட்டே. அது ஸ்டார்ட் ஆகுற வரை எடுத்துக்கிட்ட டைமே கொஞ்சம் லென்த்தி ஃபீல் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் சில பல கான்ஃப்ளிக்ஸ்லாம் கொஞ்சம் சில்லியாக வச்சுட்டு அது சில்லி இல்லைன்னு பிரெயின் வாஷ் பண்ண டயலாக்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் சில இடங்கள்ல சில டயலாக்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் ட்விஸ்ட் டீசெண்டாகவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபும் ஏதோ ஒரு ஃப்ளோவில் அப்படியே கண்டினியூ ஆனாலும் ஹைலி ப்ரெடிக்டபிள் தான். சில எமோஷன்ஸ் ஆனால் நல்லாவே கனெக்ட் ஆச்சு. ருத்ரா டெபிட் ஃபிலிம், ஓகேஷான பெர்ஃபார்மன்ஸ், சில இடங்கள்ல கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் கம்மி பண்ணிருக்கலாம். மிதிலா பால்கர் இந்த படத்துக்கு மேஜர் பிளஸ்னே சொல்லலாம். செம்ம கியூட் பெர்ஃபார்மன்ஸ். தேர்ட் சாப்டர்ல த்ரூ அவுட்டா டிராவல் ஆகுறாங்க, ஸ்கோப்புமே செம்ம. வைபவி தாண்ட்லே கியூட் தான், பட் போர்ஷன்ஸ்லாம் வீக் ரைட்டிங், பெருசா ஸ்கோப் இல்ல. கருணாகரன் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கம்மினாலும் ஸ்கோப் அண்ட் ரோல் டீசென்டாவே இருந்துச்சு. ரெடின் கிங்ஸ்லி காமெடிஸ் சிலது நல்லாவே ஒர்க் ஆச்சு. பாலாஜி சக்திவேல், சுஜாதா பாபு சில சீன்ஸ்னாலும் மைல்டு எமோஷனல் ஆங்கிள் டீசென்டாகவே இருந்துச்சு. விஷ்ணு விஷால் அண்ட் மிஷ்கினோட எக்ஸ்டெண்டட் கேமியோஸ் இந்த படத்துக்கு ஆடட் அட்வான்டேஜ்னு தான் சொல்லணும். ரெண்டு பேரோட போர்ஷன்ஸுமே நல்லாவே இருந்துச்சு. நிவாஷினி, அஞ்சு குரியன், அருண் குரியன், விஜய் சாரதி அண்ட் அதர் ஆர்டிஸ்ட்லாம் டீசென்டாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக பார்த்தா சினிமாட்டோகிராஃபியில் விஷுவல்ஸ்லாம் ரிச் ஃபீல் கொடுத்து படத்தோட டோனுக்கு ஆப்டாகவே இருந்துச்சு. சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லாவே இருந்தாலும் சாங்ஸ்ல கொஞ்சம் ஓவர்லோடான ஃபீலு அண்ட் நிறைய இடங்கள்ல இங்க எதுக்கு சாங்கிற ஃபீலுமே இருந்துச்சு. ஓவராலா பார்த்தா யூஸ்வலான பிளாட்டு. 3 சாப்டர்ஸ்ல 2 சாப்டர் ஆல்மோஸ்ட் வேஸ்ட் தான். நிறைய ஸ்பூஃப் காமெடிஸ், அதுல ஒரு சிலது கொஞ்சம் சிரிக்க வச்சுது. தேர்ட் சாப்டர் ப்ரெடிக்டபிள்னாலும் சில குட் மூமெண்ட்ஸ், சின்ன சின்ன எமோஷன்ஸ்லாம் நல்லாவே கனெக்ட் ஆச்சு. லென்த் கொஞ்சம் கம்மி பண்ணி சில சில்லி சீன்ஸை பிளேஸ் பண்ணி அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு பதிலாக அதை கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லாவே ஸ்கிரீன் பிளேல ஒர்க் பண்ணியிருந்தா இன்னுமே பெட்டரா இருந்திருக்கும். ஸ்டில் சில பல நல்ல எமோஷன்ஸ் அண்ட் ஃபீல் குட் மூமெண்ட்ஸை கேரி பண்ணி வந்திருக்க ஒரு அபோவ் ஆவரேஜான ரொமான்டிக் காமெடி தான் ஓஹோ எந்தன் பேபி. டைம் பாஸ்க்கு லென்த்தி அண்ட் சில்லியா இருந்தா என்ன பரவாயில்லங்கிற மைண்ட் செட்ல இருக்க ஆடியன்ஸ் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.